friends, so last video la serialization na enna and then deserialization na enna அப்படின்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா singleton class na enna அப்படின்றதா. So singleton class na enna அப்படினா ஒரு கிளாஸ்க்கு சிங்கிள் ஆப்ஜெக்ட் தான் வந்து கிரியேட் பண்ணுவோம். இது எதுக்காக அப்படினா இப்போ ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட்டை நம்ம நிறைய கிளாसेसல யூஸ் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி நம்ம நிறைய கிளாसेसல யூஸ் பண்றோம் அப்படினா மேபி நம்ம கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண ஒரு கிளாஸோட ஆப்ஜெக்ட்டை அதர் கிளாஸ்ல நம்ம கிரியேட் பண்ணும்போது நியூ மெமரிஸ் எனக்கு என்ன ஆகும் அப்படினா கிரியேட் ஆயிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணோம் அப்படினா ஒரே ஆப்ஜெக்ட்டையே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படினா அக்ரிகேஷன் யூஸ் பண்ணி பாஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்னு காப்பி கன்ஸ்ட்ரக்டர் ஆர் எல்ஸ் அக்ரிகேஷன்ல வந்து நம்ம மெத்தடோட பாராமீட்டர்ல ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்றது மூலமா யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படினா எவ்ரி டைம் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமோ எல்லா இடத்துலயும் நம்ம வந்து ஒன்னு பாராமீட்டர் வழியா பாஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா மெத்தடோட ரிட்டர்ன் டைப் வழியா ரிட்டர்ன் பண்ணி கெட் பண்ணி யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி வந்து பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? ஸோ அப்போ எனக்கு ஒரு கிளாஸ் வந்து ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும். எல்லா இடத்துலயும் நான் அந்த சிங்கிள் ஆப்ஜெக்ட்டை தான் யூஸ் பண்ணும். அப்போ ஒரு கிளாஸை வந்து சிங்கிள் ஆப்ஜெக்ட்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ற மாதிரி ஒரு கிளாஸ்க்குள்ள ஒரு மெத்தடை கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா கிரியேட் பண்ண முடியும். ஸோ சிங்கிள்டன் கிளாஸ் அப்படின்றது சிங்கிள் ஆப்ஜெக்ட்டை மட்டும் தான் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணும். ஸோ சிங்கிள்டன் கிளாஸ்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ சிங்கிள்டன் கிளாஸ் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம ஜாவாவில் கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிளாஸுக்கு மல்டிபிள் டைம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாஸுக்கு மோர் தென் ஒன் ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ண விடாமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு இல்லை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸை சிங்கிள்டன் கிளாஸாக கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்படி நம்ம ஒரு கிளாஸை சிங்கிள்டன் கிளாஸாக கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்டை ஒரு வாட்டி தான் வந்து கிரியேட் ஆகும். அந்த ஒரு ஆப்ஜெக்டை தான் நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவோம். ஒரு ஆப்ஜெக்டை தாண்டி வேற ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ண விடாது. ஸோ இன்ஸ்டான்ஷியேட் பண்ண விடாது. ஸோ எப்படி அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, எப்படி ஒரு சிங்கிள்டன் கிளாஸை வந்து கிரியேட் பண்ணுறது, அதே மாதிரி கிரியேட் ஆகிற ஒரு ஆப்ஜெக்ட்டுமே அதே கிளாஸில் தான் கிரியேட் ஆகி நம்ம மெத்தட் வழியாக ரிட்டர்ன் பண்ணி எடுத்துப்போமே தவிர அந்த கிளாஸுக்கான ஆப்ஜெக்டை வேறு எங்கேயுமே வந்து கிரியேட் பண்ண அலோவும் பண்ணாது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு கிளாஸ்க்கான ஆப்ஜெக்ட் அதர் கிளாஸஸில் கிரியேட் பண்ண அலோ பண்ணக்கூடாது. அந்த கிளாஸை வந்து ஒரு வாட்டி தான் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட கிளாஸை நம்ம சிங்கிள்டன் கிளாஸாக கிரியேட் பண்ணுவோம். ஸோ சிங்கிள்டன் கிளாஸ் அப்படின்றது என்ன பண்ணோம் அப்படின்னா தட் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் class from instantiating multiple object இல்லை அப்படின்னா creating multiple object அப்படி இல்லைன்னா ஸோ மல்டிபிள் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்ஸ்டான்ஷியேஷன்னா வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிறதுன்னு அர்த்தம். ஸோ இனிஷியலைசேஷன் ஒன்று படிச்சிருப்பீங்கல்ல, அது வந்து வேல்யூவை நீங்கள் இனிஷியலைஸ் பண்ணுறது. ஸோ ஒரு வேரியபிளுக்கு வேல்யூவோட நீங்கள் டிக்ளேர் பண்ணாமல் வேல்யூ வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேல்யூ வந்து அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இனிஷியலைசேஷன். இன்ஸ்டான்ஷியேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிறது தான் வந்து இன்ஸ்டான்ஷியேஷன்னு சொல்லுவோம். ஸோ சிங்கிள்டன் கிளாஸ் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் a class from instantiating multiple object. ஓகேவா? ஸோ மல்டிபிள் ஆப்ஜெக்டை வந்து கிரியேட் பண்ணுறது அது என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அது எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும் அப்படின்றத பார்ப்போம். சரி, ஓகே. நான் வந்து இங்கே சிங்கிள்டன் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்டை என்னால் எங்கே வேணால் கிரியேட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ இந்த கிளாஸ்க்கான ஆப்ஜெக்டை நான் எங்கேயுமே கிரியேட் பண்ணக்கூடாது, அதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரைவேட்டாக வைக்கணும். ஓகேவா? ஸோ ப்ரைவேட் சிங்கிள்டன் கிளாஸ். ஸோ கன்ஸ்ட்ரக்டரை ப்ரைவேட்டாக வச்சேன்னா என்ன ஆகும், எப்படி வந்து ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண விட முடியாது அப்படின்னா இப்போ சப்போஸ் இங்கே வந்து நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, கிளாஸ் ஏ. ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓபி ஈக்குவல் டு நியூ சிங்கிள்டன் கிளாஸ் ஆஃப். எனக்கு எரர் காட்டுதா? ஏன் அப்படின்னா நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலே எனக்கு என்ன தேவைப்படும், கன்ஸ்ட்ரக்டர் தேவைப்படும். அந்த கன்ஸ்ட்ரக்டரை நான் ப்ரைவேட்டாக வச்சுட்டேன். ப்ரைவேட் மாடிஃபயர் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஆக்சசிபிலிட்டி கிளாஸ் லெவலில் மட்டும் இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே. ஸோ அப்போது கன்ஸ்ட்ரக்டரை நான் ப்ரைவேட்டாக வச்சுட்டேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகிறது கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி தான். ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் ஆகிறதே வந்து கன்ஸ்ட்ரக்டர் மூலமாக தான் இல்லையா? ஸோ கன்ஸ்ட்ரக்டர் அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம், ஆப்ஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போது நான் கன்ஸ்ட்ரக்டரை ப்ரைவேட்டாக வச்சிட்டேன் அப்படின்னா என்னால் என்ன பண்ண முடியாது, இந்த டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டரை அவுட் சைட் த கிளாஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ண முடியாது, ஆப்ஜெக்ட் வந்து நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது.
ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டரை ப்ரைவேட்டாக வச்சுட்டேன். அதே மாதிரி இதே கிளாஸில் நான் ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அதை தான் வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ க்ரியேட் பண்ணுற ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டன்ஸு நான் வந்து ஒரு வேரியபிள் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற இந்த வேரியபிள், ஸோ சிங்கிள்டன் கிளாஸோட வேரியபிள், இந்த வேரியபிளை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரைவேட் ஸ்டாட்டிக்காக வச்சுக்க போகிறேன். ஸோ ஏன் ப்ரைவேட்டாக வைக்கிறேன் அப்படின்னா இப்போது ஆப்ஜெக்டே வந்து எனக்கு எங்கேயும் க்ரியேட் பண்ண அலோவ் பண்ணக்கூடாதுன்னு நான் கன்ஸ்ட்ரக்டரை ப்ரைவேட்டாக வச்சுட்டேன். இப்போ இந்த வேரியபிளில் நான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அசைன் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னும் போது அந்த வேரியபிளை டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி வேரியபிளை டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆப்ஜெக்டை எல்லா இடத்துலையும் கெட் பண்ணிக்க முடியும். அப்போ கன்ஸ்ட்ரக்டரை ப்ரைவேட்டாக வைக்கிறது நோ யூஸ். ஆப்ஜெக்டை வந்து அடிக்கடி ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் வந்து இது கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த கிளாஸுக்கு மல்டிபிள் டைம் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ண அவாய்ட் பண்ணணும். அண்ட் தென் ஒரே ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் தான் எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் ஒரே ஒரு வாட்டி மட்டும் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆப்ஜெக்டை இதில் அசைன் பண்ண போகிறேன். அந்த சிங்கிள் ஆப்ஜெக்டை அது மெயின்டைன் பண்ணிகிட்டே வரணுன்றதுக்காக வேரியபிளையும் நான் வந்து ஸ்டாட்டிக்காக வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஸ்டாட்டிக்கில் ஒரு வேரியபிள் ஒன்று நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டன்ஸ் அப்படின்றது தான் என்னோட வேரியபிள் நேம். அந்த வேரியபிள் என்ன டைப் அப்படின்னா சிங்கிள்டன் கிளாஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற இந்த வேரியபிளுக்கு வேல்யூ அசைன் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன டைப் ஆஃப் வேரியபிள்? சிங்கிள்டன் கிளாஸ். அப்போ அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் தானே நீங்கள் அசைன் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஜெக்டை அசைன் பண்ண போகிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து நான் வேல்யூ வந்து அசைன் பண்ண போகிறீங்க ஒரு வேரியபிளுக்குனா மெத்தடுக்குள்ளே தானே அசைன் பண்ணுவீங்க. ஸோ அப்போ நான் ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த மெத்தடை நான் ஸ்டாட்டிக்காக வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி பப்ளிக்காகவும் வச்சுக்க போகிறேன். ஏன்னா இந்த மெத்தட் வழியாக தான் வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போது ப்ரைவேட் ஃபீல்டுக்கான வேல்யூஸ்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா டேரெக்டாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாதுல்ல. எப்படி வேல்யூ எடுப்போம்? பப்ளிக் கெட் மெத்தட் மூலமாக. என்கேப்சுலேஷன் கிளாஸ் படிச்சிருக்கோம்ல. ஸோ அப்போது பப்ளிக்கில் நான் இந்த மெத்தடை க்ரியேட் பண்ணிக்க போகிறேன். ஏன் பப்ளிக்கில் ஸ்டாட்டிக்காக க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அவுட் சைட் த கிளாஸ் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியாது. ஆனால் மெத்தடை வந்து கால் பண்ணுறது மூலமாக தான் நம்மளால் ஆப்ஜெக்டே ஆக்சஸ் பண்ண முடியும்ல. அப்போ மெத்தட் கால் ஆகணும் அப்படின்னா டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுக்காக, ஆப்ஜெக்ட் இல்லாமல் கிளாஸ் நேமை யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறதுக்காக என்னோட மெத்தடை ஸ்டாட்டிக்காக வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் இது எதை ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா என்னோட கிளாஸோட ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ண போகுது. அதனால் மெத்தடோட ரிட்டர்ன் டைப்பு சிங்கிள்டன் கிளாஸாக வச்சுக்கிறேன். மெத்தடோட நேமு கெட் இன்ஸ்டன்ஸ் என்னோட மெத்தடோட நேம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போது இந்த கெட் இன்ஸ்டன்ஸ்ன்ற மெத்தடில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அசைன் பண்ண போகிறேன். ஸோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அசைன் பண்ணுறதுனா இன்ஸ்டன்ஸ்ன்ற வேரியபிளுக்கு தானே. ஸோ இன்ஸ்டன்ஸ் ஈக்குவல் டு நியூ சிங்கிள்டன் கிளாஸ் ஆஃப், இந்த மாதிரி நான் க்ரியேட் பண்ணி அசைன் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது ரிட்டர்ன் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு இந்த மாதிரி நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. எவ்ரி டைம் இந்த மெத்தடை கால் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும்? நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி இந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி எனக்கு கிடைக்கக்கூடாது இல்லை. இப்போ பாருங்கள், நான் அந்த மெத்தடை கால் பண்ணுறேன். சிங்கிள்டன் கிளாஸ் டாட் கெட் இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த மெத்தடை வந்து கால் பண்ணுறேன். இந்த மெத்தடை என்ன பண்ணும்? எனக்கு ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணுமா, என்னோட கிளாஸோட ஆப்ஜெக்டை. ஸோ அந்த ஆப்ஜெக்டை வந்து நான் அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அட்ரஸ் எப்படி இருக்குது நம்ம செக் பண்ணுவோம். சேமாக இருக்கா இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்றதை. வேரியபிள் ஸ்டாட்டிக் வேரியபிள் தான் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிளில் தான் ஸ்டோர் பண்ணுறேன். ஈவன் ஸ்டாட்டிக் வேரியபிளாக இருந்தாலும் வேல்யூ நம்மளால் என்ன பண்ண முடியும்? ரீஅசைன் பண்ண முடியும் இல்லையா? இப்போ 2 வாட்டி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நான் ரன் பண்ணும்போது அட்ரஸ் பாருங்கள், எனக்கு டிஃப்ரெண்ட் அட்ரஸ் வருதா? ரெண்டுமே சிங்கிள்டன் கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான் இல்லையா? ரெண்டுமே வந்து சிங்கிள்டன் கிளாஸோட ஆப்ஜெக்ட் தான். ஆனால் அட்ரஸ் எனக்கு எப்படி இருக்குது? வேறு அட்ரஸாக இருக்குது. அப்போது மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட் எனக்கு அங்கே க்ரியேட் ஆகிருக்கா? 2 மெமரி அலோகேட் ஆகிருக்குமா? ஸோ அப்போது இந்த மாதிரி வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. இப்படி நான் மெத்தடை வந்து எவ்ரி டைம் எனக்கு ஆப்ஜெக்ட் வேணும், வேறு இடத்துல எனக்கு ஆப்ஜெக்ட் வேணும் அப்படின்னாலும் மெத்தடை கால் பண்ணி தான் நான் ஆப்ஜெக்டை கெட் பண்ண போகிறேன். அப்போ ஒவ்வொரு வாட்டி நான் மெத்தடை கால் பண்ணாலும் எனக்கு ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும்ல. அப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? அப்போ நான் ஒரு கண்டிஷனுக்கு கொடுத்து செக் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இஃப் இன்ஸ்டன்ஸ்
ஈக்குவல் டு நல். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற அந்த வேரியபிள் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் எனக்கு என்ன பண்ணு, ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி இன்ஸ்டன்ஸ் அப்படின்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டு அதை வந்து ரிட்டர்ன் பண்ணு. அப்படி இல்லைன்னா எனக்கு டைரெக்டாகவே ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்ல போகிறேன். ஸோ ரிட்டர்ன் இன்ஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இன்ஸ்டன்ஸ்ன்ற வேரியபிள் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் என்ன பண்ணு, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அசைன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணு. சப்போஸ் நல்லா இல்லை, ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி அதில் இருக்குன்னா இருக்க ஆப்ஜெக்டே ரிட்டர்ன் பண்ணுன்னு சொல்லிட்டேன். அப்போ இந்த மெத்தடை ஃபர்ஸ்ட் டைம் நான் கால் பண்ணும்போது மட்டும்தான் எனக்கு இன்ஸ்டன்ஸ்ன்ற வேரியபிள் நல்லா இருக்கும், ஏன்னா டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நியூவாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி இன்ஸ்டன்ஸ்ன்ற வேரியபிளுக்கு அசைன் ஆகிடும். அந்த ஆப்ஜெக்டை அது ரிட்டர்ன் பண்ணிடும். மறுபடியும் நான் கெட் இன்ஸ்டன்ஸ் மெத்தடை கால் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இந்த கண்டிஷனை செக் பண்ணும், ஈக்குவல் டு நல்லான்னு. நல் கிடையாது. ஏன் அப்படின்னா இதை நான் ஸ்டாட்டிக் வேரியபிளாக வச்சுருக்கேன். அப்போ ஒன்ஸ் இதுக்கு நான் வேல்யூ அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா அது மெயின்டைன் ஆகிட்டே வருமா, அப்போ ஆப்ஜெக்ட் அதில் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் இஃப் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து நீங்கள் எத்தனை வாட்டி கெட் இன்ஸ்டன்ஸ் மெத்தடை கால் பண்ணாலும் உங்களுக்கு எல்ஸ் டேரெக்டாக என்ன பண்ணும், ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் ஆப்ஜெக்டே ரிட்டர்ன் பண்ணும். இப்போ எனக்கு வந்து ஆப்ஜெக்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தானே வந்துச்சு. நான் வந்து அப்போ கண்டிஷன் கொடுக்காம ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருந்தேன். இப்போ கண்டிஷன் கொடுத்துட்டு 2 வாட்டி கீழே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கெட் இன்ஸ்டன்ஸ் மெத்தட் கால் பண்ணியிருக்கேன். நான் மறுபடியும் கூட கால் பண்ணிக்கிறேன். ஸோ 3 டைம்ஸ் வந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ கோர் ஜாவா சிங்கிள்டன் கிளாஸ் அட்ரஸ் பாருங்கள், எல்லாமே ஒரே அட்ரஸாக வந்திருக்கா, ஏன்னா சிங்கிள் ஆப்ஜெக்டை தான் அது என்ன பண்ணுது, ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அப்போது எந்தெந்த கிளாஸ்லலாம் உங்களுக்கு இந்த சிங்கிள்டன் கிளாஸோட ஆப்ஜெக்ட் வேணுமோ அங்கெல்லாம் கெட் இன்ஸ்டன்ஸ் மெத்தடை நீங்கள் கால் பண்ணுவீங்க. ஸோ அது உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எவ்ரி டைம் ஒரே ஆப்ஜெக்டை தான் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ இது வந்து சிங்கிள்டன் கிளாஸ் அப்படின்றது.